ஆனால் எழுத்துக்கள் தெரியுதான்னு பாருங்களேன். தம்பி தண்ணி வச்சுருக்கீங்களா? இப்போ தண்ணி ஊற்றி விடுங்க பார்க்கலாம். நேர்களே, இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு. ஏன்னா நாங்களும் வந்து இந்த ஓமலூர் பகுதியை ஒட்டி இருக்கிற இடம் தான் நாங்களும், என்னுடைய சொந்த ஊர். அதனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தையே நான் வந்து இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன். அதை பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி தான். இப்போ இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நிச்சயமாக ஓமலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டம் இல்லை, ஓமலூர் வட்டத்தை சேர்ந்த மக்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கூடுதலாக ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறது. பெரியர்பட்டியில் வந்துட்டு இது வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது இங்கே. அது வந்து தொல்லியல் துறை ஆய்வுக்கு உட்பட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க யாரும் இதுவரைக்கும் இதை பற்றி தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கல்வெட்டு பெரியர்பட்டியில் இருக்குது, வந்து பாருங்கள். தெரியல அப்படின்னா நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே நம்ம போர்க்களம் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வழி சொல்கிறேன், எனக்கு தெரியும். இந்த பதிவில் பாருங்கள், தெளிவாக இருக்குது. எழுத்துக்கள் ஈரப்படத்தின பின்னாடி எதோ தெரிஞ்சிருக்கு, தெளிவாக தெரியுது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்ட்டு தெரியல. ஆனால் தொல்லியல் துறை வந்து அவங்க அறிவிப்பு பலகை ஒன்று வச்சுருக்குறாங்க. அதை வாங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு வரலாறு இருக்கும். முதல்ல நம்ம அந்த இடத்துல இது இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே மேலே வந்தோம். நம்மளுடைய பயணத்தில் ரொம்ப வெற்றிகரமாக நம்ம இந்த ஒரு கல்வெட்டு நாம் வந்து பார்த்துட்டோம். இது எந்த மன்னர்கள் காலத்தில் கல்வெட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த அறிவிப்பு பலகையில் தொல்லியல் துறை வச்சுருக்கு, தமிழ்நாடு அரசு வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கல்வெட்டு என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறதையும் அதில் இருக்குது. நாங்கள் இப்போ தான் அதை பார்த்தோம். அதை வாங்க நம்ம இப்போ முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தான் திரும்ப ஒரு முறை இந்த கல்வெட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த பதிவுகளை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும். எனவே அடுத்த பதிவில் நாம் சந்திக்கிறோம். வாங்க அந்த பேர் பலகையை பார்க்கலாம். நன்றி.